தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் என்ஐசி திட்டம் விமலின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். அனுர அரசின் அதிரடி. வெளிநாட்டில் சுற்றி வளைக்கப்படும் மற்றொரு குழு. கலக்கத்தில் 25 பேர். யாழி தகரங்கள் மேலே விழுந்ததால் மயக்கமுற்ற நபர் உயிரிழப்பு. தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. சர்ச்சைக்குரிய சட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுர அதிரடி அறிவிப்பு. இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த மேலும் 3 கைது. முட்டையின் விலையால் மக்கள் அதிர்ச்சி. அம்பாறையில் புதிய விலை நிலைமை. இந்திய பிரதமரை சந்தித்த ஹரணி அமரசூரிய. இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல். பலத்த மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நார்கோட்டிக் இயக்குனர் இடமாற்றம். திடுக்கிடும் ரகசியங்கள் கசிவு. தொடர்பான விரிவான செய்திகள். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அமானி ரிசாத் ஹமீத் ஆகியோர் தாக்கல் செய்த 2 அடிப்படை உரிமைகள் மனுக்களை இலங்கை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனுக்கள் இன்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த மனுக்களை மேலும் தொடர முடியாது என கூறி சட்டம் அதிபர் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகளை அமர்வு ஏற்றுக்கொண்டது. இதன் விளைவாக இலங்கை குடிமக்களுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தொடர்பாக இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிரான மனுக்களை விசாரிப்பதில்லை என உயர் முடிவு செய்தது. உயர் நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்ததாக அறிவித்துள்ளது. அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்டர்போல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவியதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளனர். எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இலங்கை புலனாய்வு துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 18 பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழி தகரங்கள் மேலே விழுந்ததால் மயக்கமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். மயிலிட்டி வடக்கு காகேசுரை பகுதியைச் சேர்ந்த கரிகர் ராஜா டலஸ்குமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். இவர் யாழில் உள்ள ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் 14ஆம் தேதி கடையில் அடுக்கப்பட்டிருந்த தகரங்களை நகர்த்துவதற்கு முயற்சித்துள்ளார். இதன் போது தகரங்கள் அவர் மீது விழுந்ததில் அவர் மயக்கமுற்றார். பின்னர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 21ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு மறுநாளான 21ஆம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மாகாண ஆளுநரால் குறித்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா கல்வி வலயத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணேஷ்ராஜ் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறை வழங்கப்படும் குறித்த நாளுக்கு பதிலாக எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு மத்திய மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார்.
இதேவேளை தீபாவளிக்கு மறுதினமான 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சபரகமுவ மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நிராகரிக்கும் சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று சுகத்ததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் 28வது தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். பெற்றோர்களின் குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்புகளை நியாயமாகவும் நீதியாகவும் நிறைவேற்ற வேண்டும். இதற்காக நாங்கள் பாரிய கல்வி சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தியுள்ளோம். சில சட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகிறேன். பொதுமக்களுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. எனக்காகவோ அல்லது நாடாளுமன்றத்துக்காகவோ அல்ல. பொதுமக்கள் உடன்படாத எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என உறுதியளிக்கின்றேன். சட்டங்கள் மக்களுக்காகவே இயற்றப்படுகின்றன. மக்கள் அவற்றை ஏற்கவில்லை என்றால் அந்த சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது. ஆட்சியாளர்களின் நலனுக்காக அல்ல, மக்களின் நலனுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சந்தேக நபரான இசாரா சம்பந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படும் மாதரி ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை அடுத்து நாட்டை விட்டு தப்பியோடிய இசாரா சம்பந்தி நேபாளத்தில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளை முட்டை ஒன்றின் விலை 25 ரூபாவாகவும் சிறிய வெள்ளை முட்டை ஒன்றின் விலை 20 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வாகனங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து சிறிய வண்டிகள் மூலமாக எடுத்து வரப்பட்டுள்ள முட்டைகள் அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு சந்தி, கல்முனை மாநகர பிரதேசங்களில் முக்கிய சந்திகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறித்த முட்டை வகைகளை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்து வருவதை காண முடிகின்றது. எதிர்வரும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு இவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் முட்டைகளை விற்பனை செய்வதாக முட்டை விற்பனையில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரதமர் ஹரணியவர் சூரிய இன்று புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். கல்வி, பெண்கள் அதிகாரமளித்தல், புதுமை மேம்பாட்டு, ஒத்துழைப்பு மற்றும் மீனவர் துறைகளின் நலன் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் நிலையான வளர்ச்சி மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்தை வளர்ப்பதற்கு முக்கியமானவை என்று அடையாளம் கண்டுள்ளனர். பிரதமர் அமரசூரியவும் பிரதமர் மோடியும் பல முனைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். பலத்த மின்னல் குறித்து எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, வடமத்திய ஊவா, வடமேல் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் 12:30 மணி முதல் இரவு 11 மணி வரையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது இந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நார்கோட்டிக் பணியகத்தில் 50 லட்சம் ரூபாய் பணமோசடி தொடர்பில் நடைபெறும் விவகாரங்களை அடுத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் இயக்குநராக பணியாற்றிய சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் கேமால் பிரசாந்த் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் தொடர்பில் தகவல் வழங்கியவருக்கு சன்மானமாக வழங்க மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு வழங்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் தேவையில்லை என அவர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். குறித்த பணம் நார்கோட்டிக் இயக்குநருடன் நெருக்கமான PC ரங்காவின் மனைவியின் வங்கி வைப்பில் வைக்கப்பட்டுள்ளது.
கணக்காய்வு செய்யப்பட்ட போது 50 லட்சம் ரூபாய் தொடர்பில் தெரிய வந்த சமயத்தில் அதை மீள நார்கோட்டிக் படியக வைப்பில் இடுவதற்காக PC ரங்க தனது வீட்டை அடகு வைத்து அந்த படத்தை வைப்பிலிட்டுள்ளார். ஆனால் வைப்பிட்ட திகதி மற்றும் மன்னார் போலீசார் திருப்பி அனுப்பிய திகதி ஆகியவற்றில் காணப்பட்ட குழப்பம் மற்றும் வித்தியாசங்கள் கணக்காய்வின் போது தெரிய வந்ததால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதன்படி செப்டம்பர் 25ஆம் தேதி போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் இயக்குநரை இடமாற்றம் செய்ய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் ஒப்புதல் கோரப்பட்ட நிலையில் அவர் இடமாற்றப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.